subscribe our channel and click bell icon for notification. வெல்கம் டு பிஎன் ரிவ்யூ. இனி நம்ம பார்க்க போகிறது Canon 77D யோட செட்டிங்ஸ், அப்புறம் அந்த கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் மாடலோட பில்டிங் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இந்த மாடல் Canon 80Dக்கு கம்பேர் பண்ண முடியும். Canon 80Dயில் வந்து டிஜிக் 6 ப்ராசஸர், ஆனால் இது கொஞ்சம் அதை விட அட்வான்ஸ்டாக இருக்குது. ரொம்பவே வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. மற்ற 80Dயை விட இது கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்தாலும் ரொம்பவே யூசேஜ் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டைப்பு. இது எப்படின்னா டில்ட் பண்ணி நமக்கு தேவையான ஆங்கிளில் வந்து டில்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து மாடல் குவாலிட்டியும் சரி, அதோட வியூவும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த Canon கேமரா பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராக்கான லுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறமேட்டு வே ஆஃப் பிஹேவியரு, லாக் சிஸ்டம், அப்புறம் வியூ பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஒய்ஃபை, இந்த பட்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் கேமராவில் என்ன பெனிஃபிட் இருக்குமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே தேவையான மாதிரி டில் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டெபிலைசேஷன், இந்த மோடு எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ட்ரைபாடில் லூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்குதுன்னு இதில் மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனுவல் மோட், அதுக்கப்புறம் ஏவி மோட், டிவி மோட், இந்த ப்ரோக்ராம்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆப்ஷன்லேருந்து மேனுவலேருந்து நீங்கள் வந்து ஏவி மோடுக்கு மாற்றணுன்னா சென்ட்ரலில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ அது எதுக்குன்னா, சில பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் டில்ட் பண்ணி மோடு மாறுறதுனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பட்டன் அமுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மோடில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், மேனுவல்னால் கம்ப்ளீட்டாக மேனுவல் செட்டிங், அப்பச்சர்லேருந்து, சட்டர் ஸ்பீட்லேருந்து, லைட்டிங்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ISOலேருந்து. ஏவினா அப்பச்சர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த திங் எப்படின்னா, வெறும் அப்பச்சர் வேல்யூ வந்து நீங்களே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பச்சர்னா f1.8 இல்லை f22 இல்லை எந்த அப்பச்சரில் வேணுமோ அதோட ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணுறது. டிவினா ஷட்டர் ஸ்பீடோட ஆக்டிவிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷட்டர் ஸ்பீடோட கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது எதாவது பார்த்துக்கும். அது மட்டும் நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டீங்கன்னா போதும். பேலன்ஸ் எஃப், அதுக்கப்புறம் ISO ஆட்டோமேட்டிக்காக கேமராவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ப்ரோக்ராமிங் மோட்னால், இப்போ இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நான் வந்து ப்ரோக்ராமிங் மோடில் தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ப்ரோக்ராமிங் மோடை பொறுத்த வரைக்கும் ஷட்டர் ஸ்பீடும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அப்பச்சர் வேல்யூவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராமிங் மோடு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆட்டோவில் எடுப்பீங்க. DSLR பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் எடுக்கிறது ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இனிஷியலாக எடுக்கும்போது நீங்கள் பியில் எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்பச்சரில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்பீட் டிவி மோடில் ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் P மோடில் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் அப்பச்சரும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அட் த சேம் டைம் ஷட்டர் ஸ்பீடும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் மேனுவல் போகலாம். ஸோ மேனுவல் போயிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாஷ் லைட்லேருந்து அதுக்கப்புறம் ஆட்டோ ஃப்ரேமு எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. இதில் ஒன்று ஒவ்வொரு டைப்பு. இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ நீங்கள் இது கற்றுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவரேஜில் வந்துடும். இது வந்து டக்குன்னு இனிஷியல் பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்பீட் ஷாட் எதாவது எடுக்கிறீங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ரிப்பாக டக்குண்டு அந்த ஷாட் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு மோடு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃப்ளாஷ் லைட்டு வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Canon 77Dயில் பொறுத்த வரைக்கும் இங்கே மேனுவல் டிஸ்பிளே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வந்து ப்ரொஃபஷ்னல் கேமராவில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு மேனுவல் அந்த மாதிரி மோடில் நான் வச்சுருந்தேன்னா, ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒய்ஃபை மோடு இருக்குது. ஒய்ஃபை ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்க முடியும். ISO, அப்பச்சர் வேல்யூ, ஷட்டர் ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட லெவலில் நீங்கள் இது பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராக்கான லுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாடலில் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் மிடில் ரேஞ்சில் தான் இந்த கேமரா இருக்குது. கொஞ்சம் 80Dயை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து வெயிட் தூக்க முடியாதனாலே இருந்து வாங்குவாங்க. ரொம்பவே வந்து 80Dயை விட இதில் வந்து டிஜிக் 7 ப்ராசஸர், ஆனால் 80Dயில் வந்து டிஜிக் 6 இருக்குது. ஸோ ப்ராசஸர் வைஸும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் மாடல். இப்போ வந்து வேல்யூஸ் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெனு,
இங்கே தான் மெனு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் முக்கியமான ஆப்ஷன்ஸு இமேஜ் குவாலிட்டி. இது வந்து உங்களுக்கு வந்து லார்ஜில் வேணுமா இல்லை ராலாக வேணுமா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பு அதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா நான் உங்களை லார்ஜ் மோட்லேயே நான் உங்களை ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ரா இல்லாட்டினா ஜெபேக். ஸோ எல்லுன்னா ஒன்றுமே இல்லை, எல்லு பக்கத்தில் இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா ஜேபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இந்த இமேஜ் குவாலிட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 3.5 ஒரு 4.5 MB வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். தேவையான மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வெறும் ரா மோடில் வச்சு எடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வெறும் ஜெபேக்கில் எடுக்கிறேன். இமேஜ் ரிவ்யூனா ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளேயில் வந்து காமிக்கும் இது எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து இந்த இது இருக்கணும் அப்படின்ட்டு. நான் 4 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த உங்களது மெமரி கார்டு இல்லாட்டினா கூட ஃபோட்டோ எடுக்கலாமா இல்லையான்ற ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு லென்ஸ் அபர்ஷன் கரெக்ஷன்ஸு, லென்ஸ் எலக்ட்ரோ மேக்னிஃபிகேஷன். விச் மீன்ஸ் இது எப்படின்னா இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மெயின் செட்டிங் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சது இதுதான். அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஷூட்டிங் ஸ்க்ரீன் ஸ்டாண்டர்ட். இது எல்லாமே நான் ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கேன். இது எப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், கைடட்னு வச்சேன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் மாறுதா. இப்போ ஸ்டாண்டர்ட்னா நார்மலாக வந்து ப்ரொஃபஷ்னல் மோடு இருக்கும். விச் மீன்ஸ் ஏவினா அப்பச்சர் வேல்யூ. அது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியல இனிஷியலாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நான் டெக்னிக்கலாக வேண்டான்னா நீங்கள் கைடட் மோடு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மெனு டிஸ்பிளேயில் இது நார்மலாக இந்த மாதிரி இருக்கும். கைடட்னா ஒவ்வொன்றும் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு அது காமிக்கும். உங்களுக்கு எந்த மோடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் வரேன். ஓகே, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே வச்சுருக்கேன் உங்களுக்கு சாம்பிளுக்காக. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இமேஜ் வந்து நம்மளோட மொபைலில் இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட்டிவ் மோட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனுவல்னால் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஏவின்னு கொடுக்குறேன். ஏவின்னா என்ன சொல்லியிருந்தேன், அப்பச்சர் வேல்யூ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அப்பச்சர் வேல்யூவோடது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து இந்த மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இந்த மேலே வந்து கண்ட்ரோலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலிங் ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து இதிலேருந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மாற்றி இது பண்ணிக்கலாம். எஃப் வேல்யூ வந்து கம்மி பண்ணுறதோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பேக்ரவுண்ட் குவாலிட்டியிலேருந்து ஃப்ரண்ட்டில் வரைக்கும் எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஷூட்டிங் கைடட் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்குங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் எப்பவுமே உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே இப்போ நான் கேமராவோட இதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அப்பச்சர் வேல்யூ இப்போ நான் இதை மாற்றணுன்னா இது கொடுத்துட்டு ஓரளவுக்கு நான் வந்து ஆட்டோ பிரைட்னஸே கொடுக்குறேன். விச் மீன்ஸ் நீங்கள் டே லைட்டில் எடுக்கிறீங்களா எந்த மோடில் எடுக்கிறீங்கன்றதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கியூ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எஃபோட வேலையை நான் மாற்றுறேன். நீங்கள் இங்கேயும் மாற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டினா மேலேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 2 இடத்துல உங்களால் மாற்றிக்க முடியும். இப்போ நான் வந்து ரொம்ப லோ அப்பச்சர் நான் கொடுக்குறேன். லோ அப்பச்சர்னால் இருக்கிறதுலே மினிமம் 3.5. இப்போ நீங்கள் கொண்டு போனவே இங்கே அப்பச்சர்னு காமிக்க இதுலேயே உங்களுக்கு ஒரு லுக் கெஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து ஏஎஃப் ஆன் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏஎஃப் ஆன் எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஷட்டர் ஸ்பீடு ஐஎஸ்ஓ வந்து அதுவே ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அப்பச்சர்னால இது மட்டும் தான் நீங்கள் எஃப் வேல்யூ மட்டும் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, மிச்சப்படி எல்லாமே அதுவே செட் பண்ணிக்கும். இப்போ 3.5ல் ஒரு ஷார்ட் நான் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளராக இருக்குது. இப்போ அதே டைமில் மறுபடியும் எஃப் வேல்யூ நான் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 22 அந்த மாதிரி நான் வைக்கிறேன். நான் எழுதி கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கம்மியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா
அப்பச்சர் வேல்யூன்றது ரொம்ப நேரம் வந்து அந்த லைட்டும் சரி அந்த ஃப்ளாஷும் சரி ஓப்பன் பண்ணி உள்ள லைட் பாஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ஷார்ட் பர்ஃபெக்டாக கிளிக் ஆகிறதுக்கு வந்து இந்த அப்பச்சரில் தான் உங்களுக்கு மாற்றிக்க முடியும். இப்போ எடுத்த ஃபோட்டோவை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டும் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது, பேக்ரவுண்டும் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. இப்போ அதே டைமில் இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளியராக இருக்குது, பேக்ரவுண்ட் வந்து பிளராக இருக்குது. ஸோ இதுதான் மேஜர் கான்செப்ட் ஆஃப் அப்பச்சர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நிறையா இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக பேக்ரவுண்ட் இதுவும் மாற்றிக்கலாம், இல்லாட்டினா வந்து ஆட்டோ மோட்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே லிட்ரலாக அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக கூட இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரொம்ப பேஸ் ஆள், எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஸோ பேஸ் ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த கேமரா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.